Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நம்ம ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் மற்ற ஸ்டேட்லலாம் நீட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி கர்நாடகாவில் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டட் நம்ம வீடியோ பதிவு பண்ணி அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆந்திராவில் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆந்திரா ரிலீஸ் ஆயிடுச்சு, கர்நாடகா ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ தமிழ்நாடு எப்போ ரிலீஸ் ஆகும்னா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறதுல அது எக்ஸாக்டாக கவுன்சிலிங்க்கு சூட்டபிளான ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் ஆந்திரா கர்நாடகா போன்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவன் தெலுங்கானாவில் கூட அது அந்த ஸ்டேட்டில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இப்போ ஆந்திரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ ஆந்திரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கர்நாடகா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை கம்பேரிசன் பண்ணி தமிழ்நாடு எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் நிறைய அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் அதுங்க. ஆந்திரா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஆந்திரா ஸ்டேட்டில் 650க்கு மேலே ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆந்திராவில் 650க்கு மேலே 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 600+. ஸோ 600க்கு மேலே 77 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 600க்கு மேலே 77 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 600க்கு மேலே 77 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 550+ எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்கலாங்க. 550+. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறோம். 550+ எவ்வளோ எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 551, 442 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 550க்கு மேலே 442 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 500க்கு மேலே எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500+. ஆயிரத்தி 813 எடுத்திருக்காங்க. 500+, 1813 எடுத்திருக்காங்க. அப்போ இங்க பர்ஃபார்மன்ஸ் குறைவா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பட் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்க அனலைஸ் பண்ணணும். ஆந்திரா வந்து ஒரு ஸ்டேட்டா இருந்தப்ப வேற மாதிரி இருந்ததுங்க. இப்போ ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ அதனால இதனோட எண்ணிக்கைகள் கூட குறைவா இருக்கலாம். அதுக்கான அனலைசிஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 450+. ஸோ 450+ பார்த்தீங்கன்னா ஸோ 450க்கு மேலே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஸோ 450க்கு மேலே பார்த்தீங்கன்னா 4749 பேர் எடுத்திருக்காங்க. 4749 பேர். அது 450+ 4749. நம்ம ஒரு 4000க்கு மேலே 7000 பேர்லேருந்து 8000 பேர் வரலான்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த அனலைசிஸை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் அனலைசிஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். ஸோ ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அப்டேட்ஸ் கிடைக்கும். அடுத்தது ஃப்ரீ கைடன்ஸ் வேணால் 9 முதல் 10 மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் நம்ம ஒரு வெபினார், எனக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் எடுக்க முடியாது சார், பட் இருந்தாலும் ஒரு டீடைல்டு வெபினார், ஆன்லைன் வெபினார் 2 hours 2 மணி நேரம் தெளிவாக கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ அதில் ப்ளஸ் ப்ரெடிக்டட் ரேங்க் பிடிஎஃப், இந்த மாதிரி ரேங்க் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த பிடிஎஃப் அது தமிழ்நாடு ரேங்க் பேஸ் பண்ணியும் ஆல் இண்டியா ரேங்க் பேஸையும் பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். பட் இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது.
ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எப்படியெல்லாம் பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும், இதெல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த மோடில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த வீக்கெண்டில் சாட்டர்டே அல்லது சண்டேல நாங்கள் வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெபினார் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதில் QR கோட் இருக்கும். அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஃபர்தராக என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்கிறோங்க. இப்போது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில் வீடியோ தாங்க. இப்போ 2023 பாருங்க. இந்த 2023 ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் 400க்கு மேலே 958 பேர் பண்ணாங்க. 550க்கு மேலே 2422 பேர், 500க்கு மேலே 4605 பேருங்க. 450 + 7500. பட் அதே இந்த ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸை 1.5 டைம்ஸ், ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1437 ஸ்டூடெண்ட்ஸ் ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை 2023 ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை 1.5 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 550க்கு மேலே 2422ங்கிறது 3363 மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஆட் பண்ணுறேன். 500 + 6908, 450 + 7500 இருக்கு. இதை ரெண்டாவது 1.5ல மல்டிபிள் பண்ணுறேன், 11250ங்க. 500க்கு மேலே 4605 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க 2023. இதை 1.5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுற 6900. இப்போ 2023 தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. 600க்கு மேலே 1538, 550க்கு மேலே 3628, 500க்கு மேலே 6450, 450க்கு மேலே 9344. இது 2023 ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி சொல்றாங்க. இப்போ நீங்க இதை மேட்ச் பண்ணி பாருங்க. ஆந்திர பிரதேசனுடைய அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதை 1.5 மேலே மல்டிப்ளை பண்ணனா தமிழ்நாடு ரேங்க் பக்கமாக வருது பாருங்க. 1500, 1400, 3600, 3633, 6400, 6900. இங்கே மட்டும் கொஞ்சம் டீவியேஷன் வருது. அப்போது இந்த ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை 1.5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருந்தா அப்ராக்சிமேட்டாக தமிழ்நாடுக்கு வருதுங்க. இப்போ நம்ம அதே மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆந்திரா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 600க்கு மேலே 77 பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ 550க்கு மேலே 442 பேர் வாங்கியிருக்காங்க. 500க்கு மேலே 1813 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 450க்கு மேலே 4750 மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கையை நான் 1.5 டாலர்ஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அது 1.5 மடங்கு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 115 வருது. அதே பார்த்தீங்கன்னா 550க்கு மேலே 663, அது ஆந்திரா பர்ஃபார்மன்ஸ் நேற்றுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை 1.5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 500 + 2720, 450 + 7125. அப்போது இப்போ கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வாங்க. கர்நாடகா ஸ்டேட் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 600க்கு மேலே 100 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே 550க்கு மேலே 681 வாங்கியிருக்காங்க. 500க்கு மேலே 2920 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ 450க்கு மேலே 7346. அப்போ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமிலராக வருது பாரு. 100, 115, 681, 663, 2920, 2007, கொஞ்சம் தான், ஒரு 100 200 தான் வித்தியாசம் வருதுங்க. 7346, 7125. இதுக்கு எதுக்காக இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருக்கானா, அது ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை 1.5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ஆகுதுங்க. எதனால மேட்ச் ஆகுது? அங்கே ஸ்டேட் டிவிஷன் பண்ணதுனால ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஆந்திரா தெலுங்கானா ஆட் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணி வச்சிருக்கோம். பட் தெலுங்கானோட ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா அதையும் நம்ம ஸ்டடி பண்ணலாங்க. இப்போ இங்க பாருங்க, ஆந்திராவை 1.5 டைம்ஸ் மல்டிபிள்னா தமிழ்நாட்டுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. அப்போ கர்நாடகா ஆந்திரா அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்கலாம். என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னா, கர்நாடகா ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் கர்நாடகா மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஒரு அனலைசிஸ் போட்டிருக்கோம். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்க, 500க்கு மேல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவேன், 500க்கு மேல ஒரு 2750 3250 வரைக்கும் வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்ப இங்க பாருங்க, 2750 இங்க ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் 500க்கு மேல 2750 3250 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி 450க்கு மேல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 7000. என்னுடைய கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் 7346, ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணா 7125. அப்போ ஒரு 7300 நம்ம ஒரு 8000 வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் 450க்கு மேல வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்.
அப்போ இது ஒரு அனலைசிஸ். இந்த அனலைசிஸ் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம்? கர்நாடகா ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட், ஆந்திரா ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட், ஆந்திரா ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணியிருக்கோம். 2023 எப்படி இருந்திருக்கு, 2023 தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் ஆந்திரா ஸ்டேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்திருக்கு, என்ன மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கர்நாடகா ஸ்டேட் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா, கர்நாடகா ரேங்க் லிஸ்டும் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்டும் ஒரு 90% நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா கட் ஆஃப் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம டீடைல் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். எனக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேண்டியதில்லை சார், ஃப்ரீ கைடன்ஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் இந்த ஃப்ரீ கைடன்ஸ் ஒரு சில நேரத்தில் தான் நம்ம ஃபோன்ஸ் எடுக்க முடியுது, 1 hour தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஒரு வெபினார், டீடைல் வெபினார் கொடுத்துருக்கோம், 2 hours வெபினார். இந்த வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே நடக்கும். அந்த வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, அதில் QR கோட் கொடுத்துருக்கோம், அதில் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைலாக சொல்லுவோம். ஸோ இந்த அனலைசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸும் கர்நாடகா பர்ஃபார்மன்ஸும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் அனலைசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.